ஸ்ரீ விஷ்ணுபுராணம் அத்தியாயம் 3 பகுதி 18. ஜைன பௌத்த மத பிரவர்த்தனையும் சததருவின் கதையும். மைத்ரேயரே, அந்த மாய மோகன் நர்மதை நதிக்கரைக்குச் சென்று அங்கு சீரந்தையுடன் தவம் செய்து கொண்டிருந்த அகரகளைக் கண்டு, அகரவேந்தர்களே, நீங்கள் எதற்காக தவம் செய்கிறீர்கள்? நீங்கள் இம்மை பயனை விரும்புகிறீர்களா, இல்லை மறுமை பயனை விரும்புகிறீர்களா என்று கேற்று அசுரர்கள், புத்திலானே, தாங்கள் பரமலோக வடித்திற்காகவே தவம் செய்கிறோம் என்றனர். அனர் வேந்தர்களே, உங்களுக்கு மோட்சம் வேண்டுமானால் நான் சொல்லும் தர்மங்களைச் செய்யுங்கள். மோட்சத்தைத் தரும் இந்தர்மங்கள் உங்களுக்கு ஏற்றவை. இதைவிட உயர்வான நர்மம் வேறு எதுவும் இல்லை. இத்தர்மத்தை செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். நீங்கள் புத்திசாலிகள், பலசாலிகள், அதனால் நான் சொல்பவற்றை உங்களால் செய்ய முடியும் என்று கூறி 7 விதமான தர்மங்களை டபதேசித்தார் அந்த மாய மோகன். அசுரர்களை வேத மார்க்கத்தில் இருந்து விடுபட்டு அந்த மாயமோகல் கூறியவற்றை விருப்புடன் செய்ய வைத்து, அதன்பின் அந்த மாயமோகன் சிவப்பு ஆடைகளை அணிந்து ஏனைய அகர்களிடமும் சென்று மிகவும் அன்பாக பேசினான். ஐயர்களே, நீங்கள் நான் சொல்வதை அவதானமாக கேட்டு விருப்புடன் செய்வீர்களானால் உங்களது எண்ணம் நிறைவேறும். இதை அறிந்து கொள்ளுங்கள். புத்தைய புத்தைய என்று மாயமோகல் சொன்னான். அதனால் அவனுக்கு புத்தன் என்ற பெயர் உண்டானது. அவளின் வேதத்திற்கு விரோதமான பேச்சுக்கள் அகரர்களை மிகவும் கவர்ந்தது. அதனால் அவர்கள் பேத தர்மங்களை மறந்துவிட்டனர். இதனால் அகரர்களும் ஏனையோரும் பௌத்தர்களாயினர். அதன்பின் அகரர்கள் யாகம் செய்வதையும் நவம் செய்வதையும் கைவிட்டனர். இவ்வாறு அசுரர்கள் வழி தவறியவுடன் நேவர்கள் அசுரர்களுடன் போர் செய்து அவர்களை வென்றனர். அசுரர்கள் வேதத்தை கைவிட்டமையால் அவர்களும் நக்கினர் ஆயினர். ஒருவன் இல்லற தர்மத்தை விடுவானேயானால் அவனும் நக்கினராவான். ஒருவன் யாதொரு நீங்கும் இல்லாதிருக்கும் போது 15 நாட்கள் தொடர்ந்து நித்திய கர்மங்களைச் செய்யாவிட்டால் அவன் பதிரன் எனப்படுவான். அவன் அதற்கான பிராயாரித்தத்தை செய்து புவிதனாகலாம். ஓர் ஆண்டு காலம் நித்திய கர்மங்களைச் செய்யாதவன் மகாபாதகனாவான். அவனை பார்த்தால் பார்த்தவர்களுக்கு தோஷம் படண்டாகும். பார்த்தவன் சூரிய தரிசனம் செய்தால் தோஷம் நீங்கும். அவன் பாவியாவான். அவனை பார்த்தல், கூடியிருத்தல், பேசுதல் கூடாது. அவ்வாறு நடந்தால் அவனது தோஷம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் உண்டாகும். நாக்கு வர்ணத்தினரும் தத்தமக்குரிய தர்மத்தை வீட்டு இழிவான கர்மங்களில் ஈடுபட்டால் அவர்கள் நக்கினர் என்று பெயரைப் பெறுவர். மைத்திரேயரே, இதைத் தவிர மடமக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளும். பூர்வ காலத்தில் சததனு என்றொரு மன்னன் இருந்தான். அவனுக்கு சயிபியே என்ற மனைவி இருந்தாள். அவள் தனது கணவனுக்குரிய கர்மங்களை முறைப்படி செய்து வந்தாள். சதததுவும் சயிபியையும் விஷ்ணுவின் பக்தர்கள், முறைப்படி ஆசாரங்களைப் பேணுபவர்கள். ஒருநாள் இருவரும் கார்த்திகை புகாதரியில் விரதமிருந்து கங்கை நதியில் நீராடிவிட்டு வெளியே வந்தபோது ஒரு பாஷாண்டி, வேதத்தை மறந்தளன், எதிரே வந்தான். அவனைக் கண்ட சயிபியை அவனோடு போது உடனே சென்று சூரிய நமஸ்காரம் செய்தாள். மன்னன தனக்கு வில்வித்தை கற்றுத்தந்த ஆசிரியரின் நண்பன் என்பதால் அவனுடன் சிறிது நேரம் பேரிவிட்டுச் சென்றான். சீல காலம் செல்ல மன்னன் மரணமடைத்தான். கட்டை ஏறினான். சததனு மன்னன் உபவாசமிருந்த போது பாஷாண்டியுடன் கதைத்த தோசத்தை சூரிய வணக்கம் செய்து நீக்காததால் ஒரு நாயாய் பிறந்தான். அவனது மனைவி காரி மன்னனது மகனாக பிறந்தாள். அவளுக்கு நிறுமண வயது வந்தபோது காசி மன்னன் அவளுக்கு நிறுமணம் பேசினான். அவன் தனது முற்பிறப்பை உணர்ந்து தனது கணவன் நாயாக பிறந்து வாழும் இடத்திற்குச் சென்று அந்நாய்க்கு பலவிதமான உதவிகளும் செய்து கொண்டிருந்தாள். அந்த நாய் தனது இயல்பான குணத்தை பெண் நாயிடம் வெளிப்படுத்திய போது அவன் வெட்கமடைந்து நாயின் அருகே வந்து அரன் முற்பிறப்பை நினைவூட்டினான். அதனால் நாணமடைந்த அந்த நாய் மலையில் மீது ஏறி அரிலிருந்து குறித்து இறந்தது. பின் மன்னன் நரியாகப் பிறந்தான். அரசகுமாரி தனது ஞாழ சிருஷ்டியினால் தனது கணவன் கோலாகலம் என்ற மலையில் தரியாக வாழ்வதை அறித்து அங்கு சென்று நரியைச் சந்திந்து அதன் பூர்வீகத்தைச் சொன்னாம். அதைக் கேட்டு தனது தவறை உணர்ந்த அந்த நசி அன்றிலிருந்து உணவுண்ணாமல் இருந்து இறந்து ஒரு செந்தாயாக பிறந்தது. அதை அறிந்த அயனது மனைவி அச்செந்தாயிடம் சென்று, நீங்கள் செந்தாயல்ல, நீங்கள் சததனு என்ற மன்னன் நாயாகவும்
நரியாகவும் பிறப்பெடுத்த நீங்கள் இப்போது செந்தாயின் பிறப்பெடுத்தது ஏன் நெறியுமா என்று அவரது பூர்வ ஜென்மத்தை நினைவுபடுத்தினாள். உடனே அரசன் செந்தாயின் உடலை வீட்டுக் கழுகாக மாறினான். அதன்பில் அவரது மனைவி கழுகிடம் சென்று ஐயம் முன்பு சொன்னதைச் சொல்ல அவன் ஒரு காகமாக மாறினான். அப்போதும் அப்பரிவிரதை காகத்திடம் சென்று அதன் பூர்வ ஜென்மத்தை ஞாபகப்படுத்த மனம் வருந்திய மன்னன் பின் கொக்காக பிறந்தான். அதன்பின் அவன் மயினாய் பிறந்தான். மயிலைக் கண்ட அரசகுமாரி மகிழ்ந்து அதை அரண்மனைக்குக் கொண்டு வந்து பேணிக் காத்து வந்தாள். அவனது தந்தை அவமேத்த யாகம் செய்தபோது அவளும் மயிலும் அந்த யாகத்தில் கலந்து அருவமேத்த யாக புரிதந்திரத்தத்தில் நீராடினர். அதன் பயனாக மமீளாக வாழ்ந்த அரசன் ஜனக மன்னனின் மகளாக பிறந்தான். அவன் வளர்ந்து திருமண வயதை அடைந்ததும் தனது மனைவியான காசராஜனின் மகளை திருமணம் செய்து ஏராளமான பிள்ளைகளைப் பெற்று நாட்டை நீதியாக ஆண்டு மரணமடைத்த போது அவனது மனைவி சட்டன் கட்டையினிறாள். அவர்கள் புண்ணிய உலகை அடைந்தனர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.